பரிசுத்தம் என்பது தேவனால் வருவது அல்ல, நம்மால் தான் உண்டாகிறது. தேவ சித்தம் எதையும் செய்வதால் நம்மிடம் உண்டாவுகிற அமைதிதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது இளைப்பாறுதல், பயத்திலிருந்து இளைப்பாறுதல், கவலையிலிருந்து இளைப்பாறுதல், ஆசையிலிருந்து இளைப்பாறுதல். ஆசைகளை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துவதால் பரிசுத்தம் வருகிறது. என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தமே கடவது என்று சகலவற்றையும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துவதால் அமைதி வருகிறது. அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் நம் பயத்தையும் அவர் ஆலோசனையின்படி நடக்க விட்டு கொடுப்பதால் கிடைக்கிறது. தேவனை சார்ந்து கொள்வதால் கிடைக்கிறது. அதே போல நம் கவலைகளையும் அவர் கையில் விட்டுவிட்டு அவரை சார்ந்து நடப்பதால் பரிசுத்தம் கிடைக்கிறது. நாம எதை செய்தாலும் பரிசுத்தம் கலையும். தேவன் நம்மிடம் இளைப்பாறுதலை எதிர்பார்க்கிறார். உன் இஷ்டப்படி நடவாமல் உனக்கு பிரியமானவைகளை செய்யாமல் இருப்பதுதான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 58 அதிகாரம் கடைசியில். பரிசுத்தம் நம்முடைய தன்மை, தேவ தன்மை, தேவனை சார்ந்திருக்கிற மனுஷனுடைய தன்மை. சுய புத்தியின்படி நடக்கிறவனிடம் பரிசுத்தம் இருக்காது. சுய ஆலோசனைகளை சார்ந்து கொள்ளுவனிடம் பரிசுத்தம் இருக்காது. தன் பலத்தை சார்ந்திருக்கிறவனிடம் பரிசுத்தம் இருக்காது. தேவனை சார்ந்திருக்கிறவனிடம் மட்டுமே பரிசுத்தம் இருக்கும்.